ओम शिवोम शिवोम शंभो शंभो। शांति शांति भवतु, शांति शांति भवतु, सर्वं शांति भवतु, सर्वं शांति भवतु। எங்கும் எப்போதும் எல்லோருக்கும் முதலில் அன்பும் மன அமைதியுமே கிடைக்கட்டும், நன்மையே விளையட்டும், ஆனந்தம் பெருகட்டும், ஆரோக்கியம் நிலைக்கட்டும். என்றென்றும் உங்கள் அனைவருக்கும் குறையாத நிறைந்த ஆரோக்கியம் நிலைக்கட்டும். எல்லா நலமும் வளமும் பலமும் திறமும் நிறையட்டும் நிறையட்டும். உங்கள் அனைவருடைய சகல தோஷங்களும் சகல பாவங்களும் சகல கர்மங்களும் இன்றோடு உங்களை விட்டு முழுமையாகும் அகலட்டும் அகலட்டும் அகலட்டும். இன்று முதல் உங்கள் அனைவருக்கும் சர்வ சுகங்களும் சர்வ சந்தோஷங்களும் சர்வ சௌபாக்கியங்களும் வந்து நிறையட்டும் நிறையட்டும் நிறையட்டும். சிவம். அன்பு ஆத்மாக்கள் உங்கள் அனைவருக்கும் அன்பு கனிந்த அமைதி கலந்த நன்றி நிறைந்த ஆத்ம நமஸ்காரங்களை அன்போடு ஆத்மார்த்தமாய் அர்ப்பணிக்கின்றோம் அர்ப்பணிக்கின்றோம் அர்ப்பணிக்கின்றோம். மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி எல்லாத்துடைய அன்பான பங்கெடுத்திருக்கு. இன்றைய சத்சங்கத்திற்கு ரொம்ப அழகான ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு தலைப்பை சுகா கொடுத்திருக்காங்க. நல்லவர்களை கண்டு அறிவது எப்படி? சரிதானமா? சரிதானமா? நல்லவர்களை கண்டு அறிவது எப்படி? இப்ப நல்லவர்களை கண்டு கொள்வது எப்படின்னு கேட்டா கூட அது வெறும் கண் சம்பந்தப்பட்ட விஷயம்னு விட்டுறலாம். இது என்ன முடிவெடுக்குதோ அதைப்படி விட்டுறலாம். ஆனா ரெண்டாவது ஒரு வார்த்தையை அவங்க கோத்துட்டாங்க. அதனால இது கொஞ்சம் சீக்கிரம் முடிக்க முடியாத ஒரு சத்சங்கம். கண்டு அறிவது எப்படின்னு சேர்த்திட்டாங்க. அப்படித்தானுங்க? அறிந்து கொள்வது எப்படி? இப்ப இது ஒவ்வொருத்தருக்குமே இது ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திக்கக்கூடிய விஷயம்தான் இது. இது மிகச் சரியா யாராவது கிட்ட பதில் கேட்கணும்னா நல்லவங்க அப்படின்னு நம்பி யார் ஏமாந்துருக்காங்களோ அவங்க கிட்ட இந்த கேள்வியை கேட்டா ரொம்ப கரெக்டா பதில் சொல்லிடுவாங்க. உண்மைங்களா? ஏன்னா அவங்களுக்கு அந்த அனுபவம் நிச்சயம் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அடியாக அல்லது அடிப்படையாக நிச்சயமா இருக்கும். இப்ப பொதுவா பார்த்தோம்னா இந்த உலகத்துல நல்லவங்கன்னு யாருமே இல்லை. நல்லவங்கன்னு இந்த உலகத்துல யாருமே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நல்லவருக்குள்ளையும் எப்பவாவது ஒரு கெட்டது செய்வதற்கு ஒரு கெட்டவர் உள்ள எப்பொழுதுமே வச்சுட்டு இருக்காங்க. அதே போல இந்த உலகத்துல கெட்டவர்களும் யாருமே இல்லை. ஒவ்வொரு கெட்டவருக்குள்ளையும் ஒரு நல்லவர் ஏதாவது ஒரு சமயத்துல நான் இன்னையிலிருந்து திருந்தணும், நான் இன்னையிலிருந்து மாறணும், நான் இன்னையிலிருந்து நல்லவங்களா ஆகணும் அப்படிங்கிற அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நல்லவர் எப்பவாவது வெளியே வர்றதுக்கு துடிச்சுட்டே தான் இருக்காங்க. இப்ப இந்த நல்லவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு அடையாளமோ ஏதாவது ஒரு குறியீடோ இருக்குங்களா? இப்ப ஆண் பெண் அப்படிங்கிறதுக்கு பார்த்த உடனே சில அடையாளங்கள் சில குறியீடுகள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த நல்லவங்க கெட்டவங்களுக்குன்னு ஏதாவது குறியீடோ அடையாளமோ இருக்கா? இவங்களை பார்த்த உடனே இவங்க நல்லவங்க, இவங்க பார்த்த உடனே இவங்க கெட்டவங்கன்னு சொல்றதுக்கு அப்படி ஒன்றும் இது வரைக்கும் யாரும் அடையாளமும் கொடுக்கல, குறியீடும் கொடுக்கல. அதனாலதான் நம்ம எல்லாத்துக்குள்ளயும் பிரச்சனை. எப்ப ஒரு நல்லவர் கெட்டவர் ஆகுறாங்க சொல்லுங்க. ரொம்ப அவசியமா ரொம்ப அறிவியல் பூர்வமா நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். சாதாரணமா பேசல, ரொம்ப அறிவியல் பூர்வமா. எப்ப ஒரு நல்லவர் இன்னொருவருக்கு எப்ப கெட்டவரா மாறுறாரு சொல்ல முடியுங்களா? இதுக்கு ஒரு அடிப்படையா ஒரு பதில் சொல்லலாங்களா? பொருந்துமான்னு பாருங்களேன். எப்ப ஒரு நல்லவர் இன்னொருவருக்கு கெட்டவரா மாறுறாங்கன்னா அந்த ஒருவருடைய எதிர்பார்ப்பு
அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த நல்லவர் நடக்காத போது உடனே அவர் கெட்டவர் ஆகிறார். உண்மையா இல்லைங்களா? இல்லை. அவங்களுடைய எதிர்பார்ப்பு நீ இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது, இப்படிதான் இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு அங்க நடக்காத போது உடனே அங்க அவர் கெட்டவர் ஆகிறார். ஆனா இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு தாயினுடைய ஸ்தானத்துல இருக்கிறவங்க, அவங்க தன்னுடைய மகன் தப்பு பண்ணாலும் ஏத்துக்கிறாங்க, மகள் தப்பு பண்ணனாலும் ஏத்துக்கிறாங்க. அந்த தாயினுடைய ஸ்தானம் பாருங்களேன். அடுத்தவங்களுக்கு தவறுன்னு பட்டால் கூட அந்த தாய்க்கு பார்த்தீங்கன்னா, ஐயோ தன் குழந்தையே தவறு செஞ்சிருந்தாலும் தன்னுடைய குழந்தையேன்னு ஏத்துக்கிறாங்க. இப்ப அந்த தாயினுடைய தன்மை இல்லாததால அல்லது தன்னுடைய எதிர்பார்ப்பு இன்னும் இன்னும் அதிகமா இருக்கிறதுனால ஒருவர் ஈடு கொடுக்க முடியாத போது கெட்டவர் அப்படின்ட்டு பேர் வாங்கிக்கிறாங்க. இதுல ஒரு 3 நிலை இருக்குங்க. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு 3 குரூப் இருக்கு. நல்லவங்க, கெட்டவங்க, சுமாரானவங்க. இப்ப நம்ம எல்லாத்துக்குள்ளயுமே ஒரு 3 குழு இருக்குங்க. இவங்க எல்லாம் நல்லவங்க குழு, இவங்கெல்லாம் கெட்டவங்க குழு, இவங்க சுமாரான குழு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே எதுல சேருவோம்னு நினைக்கிறீங்க? நம்ம எல்லாருமே நல்லவங்க குழுவுல தான் இருப்போம் நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி ஏதாவது சொல்ல முடியுங்களா? நிச்சயமா சொல்ல முடியாதுங்க. இப்ப நம்ம எல்லாருமே அப்படி நல்லவங்க இல்லைன்னா உடனே எல்லாருமே கெட்டவங்க குழு அப்படின்னு ஏதாவது சொல்லிட முடியுமா? அதுவும் முடியாது. நம்ம எல்லோருமே பரவாயில்ல சுமார் அப்படிங்கிற குழுவுல தான் நம்ம அத்தனை பேருடைய பெயர்களும் எழுதப்பட்டிருக்கு. இப்ப இந்த பட்டியலில் இருந்து நம்ம தயவு செய்து முயற்சி எடுத்தால், நல்லா கவனிங்க, பரவாயில்ல சுமார் அப்படிங்கிற இந்த பெயர் பட்டியல இருக்கக்கூடிய நாம் கொஞ்சம் நல்ல முயற்சி எடுத்தால் நல்லவங்க அப்படிங்கிற பட்டியலுக்கு நம்மளுடைய பேர் நகர்த்தப்படுங்க. ஆனா நம்ம ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுக்கலன்னு வைங்களேன், எங்க போயிடும் அந்த பேரு? கெட்டவங்கிற குழுவுக்கு போயிடும். அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம நல்லவங்களா இருக்கிறதுக்கு முயற்சி போடணும். பாருங்களேன், ஒரு செடியவோ ஒரு மரத்தையோ வளர்த்துறதுக்காக உரம் போடணும், உப்பு வைக்கணும், தண்ணீர் ஊற்றணும். இது நடந்துட்டு இருக்கா இல்லைங்களா? அதே போல நம்மை நல்லவங்களா ஆக்கிக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் நம்ம முயற்சி போடணும், முயற்சி போட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா துடைச்சு வைக்கப்படாத கண்ணாடியில் எப்படி தூசு படிந்து அந்த கண்ணாடியில் முகம் பார்க்க முடியாத அளவிற்கு எப்படி படிகின்றதோ, அழுக்கு அல்லது படிமானம் படுகின்றதோ, அதை போல நம்முடைய மனதில் அந்த தீயவை படிந்து படிந்து நல்ல தன்மையே நமக்குள்ள இல்லாம போயிடும். இது நம்ம எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு தினசரி கடன் அல்லது தினசரி கடமை. நம்மை நல்லவங்களா ஆக்கிக்கணும். நேற்றைக்கு கெட்டவங்களா இருந்திருக்கலாம், இன்னைக்கு நம்ம வரும்போது அல்லது எழும்போது அல்லது கண் விழிக்கும் போது அல்லது வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது முதல் படியில நம்ம என்ன சொல்லிக்கணும்? இன்னைக்காவது நான் நல்லதை செய்யணும், இன்னைக்காவது நான் நல்லவனா வாழணும், இன்னைக்காவது நான் நல்லதை எண்ணணும், நல்லதை பேசணும், நல்லதை செய்யணும்னு முயற்சி எடுத்தோம்னா அந்த முதல் படியிலேயே நம்ம கொஞ்சம் தூய்மை அடைய ஆரம்பிச்சிருக்கோம். இல்லைன்னா அந்த நாள் முழுவதும் நல்லது நடக்க வாய்ப்பில்லை. இது ஒண்ணு. இன்னொன்னு பாருங்க, இப்ப நீ இப்படி எல்லாம் செய்வேன்னு நான் ஒரு பொழுதும் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற அந்த சீன் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வந்திருக்கும் இல்லைங்களா? இவ்வளவு மோசக்காரனா, நீ இவ்வளவு மோசக்காரியா அப்படிங்கிறது எப்ப நம்ம அதை சந்திக்கின்றோமோ அந்த சந்திப்புல தான் நம்ம ஒவ்வொருத்தரையும் உண்மையாலுமே கண்டு அறிய முடிகின்றது. அது வரைக்கும் அவங்க நல்லவங்க தான். நமக்கு எவ்வளவோ நன்மை செஞ்சிருப்பாங்க, நமக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் ஒரு நிமிஷத்துல என்ன ஆயிடுங்க? வாஷ் அவுட் ஆயிடும், எல்லாமே காணாம போயிடும். எத்தனை வருஷம் பழக்கம் தெரியுங்களா? 40 வருஷம் பழக்கம் அல்லது 50 வருஷம் பழக்கம்னு பேசிக்கலாம்.
ஆனா அந்த 50 வருஷத்தினுடைய நல்ல பழக்கத்தை, அந்த 50 வருஷத்தினுடைய நல்ல பெயரை அல்லது நல்லவர் என்ற உயர்வை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் கூட உங்களை கீழே தள்ளிடும். ஒரே ஒரு செயல் கூட உங்களை மோசக்காரங்க அல்லது இவங்க கெட்டவங்க அப்படிங்கிறத காட்டிடும். அப்ப அப்படியே பேசுனதுதான் இப்பவும் ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கு. ஒவ்வொரு நல்லவருக்குள்ளும் ஒரு கெட்டவர் இருந்துட்டு தான் இருக்கார். ஒவ்வொரு கெட்டவருக்குள்ளும் ஒரு நல்லவர் வந்துட்டு தான் இருக்கார். அதனாலதான் இந்த உலகத்துல இவருக்கு அவரு பெட்டர் அப்படிதான் பேசிக்க முடியும். இவருக்கு அவர் எவ்வளவோ பரவாயில்ல, அவருக்கு இவர் எவ்வளவோ பரவாயில்ல, அப்படிதான் பேசிக்க முடியுமே தவிர இந்த உலகத்துல அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்ற வரைக்கும் தான் நல்லவங்க. அடுத்த நிமிஷம் கூட அந்த நல்ல தன்மை என்னவா மாறலாம், கெட்ட தன்மையா மாறலாம். இப்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கிறவங்க இனி தப்பு பண்ண மாட்டாங்க. யார் யார சொல்லணும் தெரியுங்களா? ஒரு அன்னை தெரசாவை சொல்லணும். இனி அவங்க ஏதாவது தப்பு பண்ண முடியுங்களா? அவங்களை பொறுத்த வரைக்கும் இனி அவங்களுக்கு தப்பு பண்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கை இல்லை, முடிச்சு போச்சு. அதனால போட்டோல எப்பொழுதுமே அவங்க நல்லவங்களா ஒரு அடையாளமா வச்சிருக்கோம். இப்ப மகாத்மா காந்தி, இனி அவர் ஏதாவது தப்பு செய்ய முடியுமா? இவ்வளவு நாள் நல்லவங்கப்பா, இனி தப்பு செய்வாங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்ல முடியுங்களா? முடியாது. ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட், ஒரு முகமது நபி, ஒரு புத்தர், இந்த மாதிரி இவங்க வாழ்க்கையில இனி தப்பு நடக்காது. ஏன்னா அவங்களுடைய அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. அதனால நம்ம எல்லாத்தையும் எடுத்து பிரிச்சு பார்த்தோம். அதுல அவங்களுக்கு தீமையை விட அவங்க வாழ்க்கையில நன்மை அதிகமா இருந்துச்சு. அதனால ஒரு அடையாளம், ஒரு குறியீடு, ஒரு முத்திரை குத்தி அவங்கள இவங்கெல்லாம் நல்லவங்க வரிசையா போட்டோ மாட்டிங்க. ஆனா நம்ம அத்தியாயம் இன்னும் முடியலையே. ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளவு நன்மை செஞ்சோம், எவ்வளவு தீமை செஞ்சோம், எத்தனை பேர்த்துக்கிட்ட அன்பா பேசணும், எத்தனை பேர்த்துக்கிட்ட அவங்களுடைய மனம் புண்படிபடி பேசணும், எவ்வளவு தீமை செய்தோம், எவ்வளவு புண்ணியம் செய்தோம், எவ்வளவு பாவம் செய்தோம். இதையெல்லாம் தொடர்ந்து பார்க்கும் போது அடுத்தவர்கள் ஒண்ணும் நமக்கு ஓ இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க பான அடுத்தவங்க கொடுக்கக்கூடிய பாராட்டு பத்திரமோ அல்லது நமக்கு சான்றிதழ் தேவையே இல்லை. இந்த விஷயம் நம்ம ரொம்ப நல்லா கவனிக்கணுங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் அல்லது நீங்க ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்க உங்களை பாராட்டணும்னு நீங்க நினைக்கும் போதே நீங்க உங்களுடைய அந்த நல்ல தன்மையில் இன்னும் கொஞ்சம் குறை இருக்குன்னு அர்த்தம். மீண்டும் இதே என்ன சொல்லட்டுங்களா? அடுத்தவங்க உங்களை ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களை பாராட்டணும்னு நீங்க நினைக்கும் போதே உங்களுடைய செயல்பாட்டில் இன்னும் நீங்க முழுமையடையலன்னு அர்த்தம். இது உங்களால புரிஞ்சுக்க முடியுதா இல்லைங்களா? புரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா? சரி, இது இப்ப ஒரு செயலில் நாம் செய்கின்ற செயலில் நம்ம முழுமையா செஞ்சுட்டு இருந்தோம்னா நம்ம எதை பற்றி கவலையப்பட வேண்டியதில்லை. நான் திருப்பி போடுறேன், இப்ப விஷயத்தை திருப்பி பேசுறேன். இப்ப நம்முடைய செயலில் நம்ம பாராட்ட ஒவ்வொருத்தருக்கிட்டே பாராட்ட எதிர்பார்க்கிறோம்னா நம்முடைய செயல் அரைக்குறையான செயல் அர்த்தம். ஏன்னா நீங்களே உங்களுடைய செயலை நம்பல, அங்கீகரிக்கல. அதனால நீங்க உங்களுக்கு பத்திரம் கொடுக்கல, உங்களை நீங்க பாராட்டிக்கல, நீங்க வெளியில இருந்து எதையோ ஒண்ண எதிர்பார்க்கிறீங்க. அப்ப நீங்க அரைக்குறையா தான் இருக்கீங்க. நீங்க உங்களுடைய செயலில் முழுமையாக இருக்கும் போது உங்களுடைய கவனம் எதன் மீது இராது, எதன் மீது பாயாது, பாராட்டின் மீது பாயவே பாயாது. உங்களுடைய கவனம் பூரா செயல்ல முழுமையா செய்யணும். நான் என்னுடைய செயல்ல கரெக்டா, அவ்வளவுதான். வெற்றி என்பது ஆரம்பத்திலே கிடைச்சிருச்சுன்னா அந்த விளையாட்டுக்கு சுவாரஸ்யமே இல்லைங்களே. இன்னைக்கே எனக்கு பாராட்டு கிடைச்சிருச்சுன்னா என் வாழ்க்கையினுடைய முயற்சி அதோட முற்றுப்புள்ளி அடைஞ்சிருச்சு, முடிவு அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எப்ப வெற்றி கிடைக்கணும்? விளையாட்டினுடைய கடைசியில தான் வெற்றி கிடைக்கணும். கப்பு எப்ப கிடைக்கணும்? போட்டியினுடைய இறுதியில தான் கிடைக்கணும். பாராட்டு எப்ப கிடைக்கணும்? நம்ம இறந்த பிறகுதான் கிடைக்கணும். அதுக்கு முன்னாலேயே
தயவு செய்து எந்த பட்டத்திற்கும், எந்த பாராட்டத்திற்கும், எந்த கிரீடத்திற்கும், எந்த பதவிக்கும், எதற்குமே நம்ம ஆசைப்பட வேண்டாம். நீங்க ஆசை வச்சுட்டீங்கன்னு வைங்களேன், உங்ககிட்ட குறை உருவாக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இதுதான் மிகப்பெரிய வீக்னஸ். அதுக்கு நம்ம ஆசைப்பட்டுட்டோம்னாவே குறை இருக்கிறவங்க கிட்டதான் அது உருவாக ஆரம்பிக்கும். அதனால நல்லவரை கண்டு அறிவது எப்படி என்றால், நம்ம பார்த்து அல்ல. நல்லா கவனிக்கணும். இவங்க எல்லாருமே பார்வைக்கு நல்லவங்களா தான் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். முயற்சியும் தினம் தினம் எடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்காவது கொஞ்சம் நல்லவங்களா காட்டிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்னென்னமோ முயற்சி பண்றோம். மேக்கப்ல, ட்ரெஸ்ல, பொய்யான பேச்சுல, போலித்தனமான செயலில, இந்த மாதிரி நிறைய நம்ம வேஷம் போடுறோம். நல்லவங்க மாதிரி காட்டிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு தெரியும் உண்மையில் நாம் நல்லவர்களா, உண்மையில் நாம் நல்லவர்கள் அல்லாதவர்களா என்பது அடுத்தவரை விட அவரவருக்கு கட்டாயம் தெரியும். 100% தெரியும். ஏன்னா வெளியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது மற்றவர்களுக்கு தெரியும். ஆனா உள்ள நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது அவங்களுக்கு தெரியும். உண்மையா இல்லைங்களா? அப்ப அறிவது என்கின்ற வார்த்தையை அவங்க அதுல கோர்த்ததுனாலதான் இந்த விஷயம் ரொம்ப அற்புதமான விஷயம். பழகுன உடனே கொஞ்சம் பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரத்துல நெருக்கமாயிடுவாங்க. ரொம்ப சீக்கிரத்துல நெருக்கமாயி அதே வேகத்துல என்ன ஆயிடுவாங்க? அது தண்ணீரில் போடப்பட்ட கல்லாக இருக்கணும். அன்பு என்பதும் நட்பு என்பதும் உறவு என்பதும். ஒரு நீர்நிலையில கல்லை தூக்கி போடுங்க, என்ன ஆகும்? மேல கீழே போய் அடித்தளத்துல போய் அந்த கல்லு நிற்கும். எந்த அலைக்கும் அந்த கல்லு மேல வருமா? வரவே வராது. அன்பு என்பதும் உண்மையான நட்பு என்பதும் உறவு என்பதும் அப்படிதான் இருக்கணும். நீர்நிலையில் போடப்பட்ட கல் போல ஆழத்தில் போய் தங்கி இருக்கணும். என்னைக்குமே இருக்கு. ஆனா நம்ம எல்லாருடைய அன்பு, உறவு, நட்பு, பழக்கம் இதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுங்களா? சுவற்றில் எறியப்பட்ட பந்து போல இருக்கு. போய் அடிச்ச வேகத்துல திரும்பி வரும். பார்த்தா அப்படியே கொஞ்சம் குழாவிக்குவாங்க. வாடி போடி வாடா போடா அப்படி இப்படிப்பாங்க. பார்த்தா ஒரே வாரத்துக்குள்ள என்ன ஆயிடுங்க? ஏங்க அப்படின்னா, இல்ல ரொம்ப மோசமானதுன்னு இப்பதான் தெரிஞ்சு. எனக்கு இவ்வளவு நாள் தெரியல. இது யார் தவறு? இது அவங்க தவறு அல்ல. புரிதல் இருக்கக்கூடிய தவறு, அறிதல் இருக்கக்கூடிய தவறு. அதனாலதான் சாக்ரட்டிஸ் அழகா இந்த நட்பு விஷயத்துல மனிதன் புரிந்து கொள்கின்ற விஷயத்துல ரொம்ப அற்புதமான ஒரு தத்துவம் சொல்றாரு. அன்பு கொள்ளும் விஷயத்திலும், நட்பு கொள்ளும் விஷயத்திலும், உறவு கொள்ளும் விஷயத்திலும் தயவு செய்து நீங்கள் யாரும் அவசரப்படாதீர்கள், முதலில் சந்தேகப்படுங்கள். பாருங்களேன், இந்த மாதிரி யாருமே சொன்னதில்லைங்க. சாக்ரட்டிஸ் தான் இந்த உலகத்திலேயே முதல் தடவை சொல்லி, அன்பு நட்பு உறவு கொள்ளும் விஷயத்தில் நீங்கள் யாரும் அவசரப்படாதீர்கள், சந்தேகப்படுங்கள். எப்பொழுது அந்த சந்தேகம் உங்களுக்கு முழுமையாக நீங்குகின்றதோ அதன் பிறகு நீங்கள் அன்பும் நட்பும் உறவும் கொள்ளுங்கள். இவ்வளவுதான். அப்ப அந்த அறிதல் என்கிற சொன்னாங்க பாருங்க, கண்டு அறிதல் எப்படின்னு கேட்டாங்க. அந்த அறிதல்ல நம்ம கவனமே செலுத்தவில்லைங்க. கண்ட உடனே காதல் சொல்லுவாங்க பாருங்க, கண்டதும் காதல். இங்க நம்ம பேசுற இந்த காதலுக்கு பேரு அன்பு, நட்பு, உறவுன்னு எடுத்துக்கணும். கண்ட உடனே அவங்க யாருமே தெரியாம அவங்கள நம்ம நம்புறது, ஏமாறுறது, கடைசியில வாழ்க்கையவே தொலைச்ச இந்த மாதிரி இந்த சமுதாயத்துல இன்னைக்கு எடுத்து பாத்தீங்கன்னா எத்தனை பேப்பர்களில், எத்தனை செய்திகளில், எத்தனை திரைப்படங்களில், வீடுகளில், வீதிகளில், கல்லூரிகளில், பள்ளிகளில் நீங்க கணக்கு எடுத்து பாருங்களேன்.
இன்னைக்கு மீடியானால, செல்போன்னால, கம்ப்யூட்டர்னால, நெட்டுனால, இமெயில்னால, வெப்னால எத்தனை பேர்த்தினுடைய வாழ்க்கை இன்னைக்கு யாருன்னே தெரியாதவங்க கிட்ட போய் சிக்கி சின்னாபின்னம் ஆயிட்டு இருக்கு தெரியுங்களா? ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து வாழக்கூடிய பரிதாபமான நிலை. அவங்க கிட்ட நீங்க கேட்டாதான் தெரியும். ஐயோ, நான் இந்த விஷயத்துல ரொம்ப கவனக்குறைவா இருந்துட்டேன், அவசரப்பட்டுட்டேன், அந்த அறிதல் என்கின்ற காரியத்தை நான் செய்யல, அதனால என்னுடைய வாழ்க்கையே போச்சு, என் வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு. அதனால நம்ம எல்லோருமே நல்லவர்களை கண்டு அறிவது எப்படி என்கின்ற கேள்விக்கு நீங்கள் யாரையும் காண வேண்டாம். நல்லவர்கள் யாரையும் காண வேண்டாம். நல்லவர்களோடு நீங்கள் பழகுங்கள். அறிந்து கொண்ட பிறகு நீங்கள் நட்பு கொள்ளுங்கள், உறவு கொள்ளுங்கள். இப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க ஒவ்வொருத்தரும் நல்லவங்க நல்லவங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு உள்ள ஒரு கெட்டவங்க இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கணும். கெட்டவங்க கெட்டவங்கன்னு வெறுக்கிறவங்களுக்கு உள்ளேயும் ஒரு நல்லவங்க இருக்காங்கன்னு நேசியுங்க. எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த விஷயத்தில் நீங்கள் அவசரப்படவே படாதீர்கள். நீங்கள் நட்பு கொள்கின்ற விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் சந்தேகப்படுங்கள். அன்பு கொள்கின்ற விஷயத்தில் நீங்கள் அவசரப்படாதீர்கள், சந்தேகப்படுங்கள். உறவு கொள்ளும் விஷயத்திலும் நீங்கள் அவசரப்படாதீர்கள், சந்தேகப்படுங்கள். இந்த சந்தேகம் எப்போது உங்களுக்கு முழுமையாக நீங்குகின்றதோ அதன் பிறகு நீங்கள் அன்பையும் நட்பையும் உறவையும் நீங்கள் அவர்களிடம் வைத்துக் கொள்ளுங்கள். शिवो शिवो शंभो शांति शांति भवतु शांति शांति सर्वं शांति भवतु सर्वं शांति. மிக்க நன்றி, மிக்க நன்றி.
கெஸ்ட் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்புறம் ஒரு ஜென்ஸ் கெஸ்ட் வந்து அவங்களும் ஆத்மீகத்துக்குள்ளே உள்ள இருந்து ஏன் இந்த மாதிரி அது கொஞ்சம் சொல்லுங்க. நானும் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு மற்றவங்கள்ட்ட அவங்களுக்கு ஒரு மனசு அமாவாசை நாளுக்கு வரலாம் பிரிச்சு இல்லாத வரைக்கும் இங்கே எந்த இதுலேயும் ஜீவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.